கருப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி ஒரு சுண்டு. நான் சுண்டில் எடுத்துக்கிட்டேன், காப்பிடி சுண்டில். நீங்கள் வேணால் ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு கப்பில் வச்சுங்க ஒரே அளவாக. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, சுகர் எல்லாத்துக்குமே இது கேட்கும், நல்லது ரொம்ப. கருப்பரிசி நான் கருப்பு கவுனி எடுத்து வறுத்துக்கிட்டேன். இப்போ கருப்பு உளுந்து அதையும் நான் காப்பிடி சுண்டால் வறுத்துருக்கேன். அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு டம்ளரோ கப்போ எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக இருக்கட்டும். எல்லாத்தையும் வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி டெய்லி ஒரு டம்ளர் காலம்பரையும் சாயங்காலமும் கஞ்சி மாரி வச்சு குடித்தா கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்காது. சுகரும் குறையும், ரொம்ப நல்லது, உடம்புக்கும் தெம்பு. இது வரகு ஒரு சுண்டு. எல்லாம் நல்லா வறுத்துக்கணும். கால் வலி, கை வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்காது. நம்ம கொஞ்ச நேரம் இதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். நல்லா இருக்குது உடம்புக்கு. சுகரும் குறைச்சலாக இருக்குது, நல்லா நார்மல் ஆகிடுச்சு சுகரும். இது சிகப்பு அரிசி. எல்லாமே நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு டப்பில் வச்சுக்கிட்டு டெய்லி காலம்பரை சாயங்காலம் காஃபி டீக்கு பதில் இதை ஒரு டம்ளர் கஞ்சி குடித்தோம்னாலே போதும். நல்ல தெம்பாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இது சாமரிசி, சாமன்னு சொல்லுவாங்க. இதுவும் சிறுதானியங்கள் எல்லாமே இதெல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சுக்கிட்டு இந்த 5 அரிசியும் போதும். நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி ஒரு டப்பியில் கொட்டி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு காலம்பரையும் சாயங்காலம் ஒவ்வொரு டம்ளர் காஃபி டீக்கு பதில் இதை ஒரு டம்ளர் கஞ்சி மாரி வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நம்ம சுகர் உள்ளவங்க வேணால் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். சுகர் இல்லாதவங்க சர்க்கரை போட்டு பாலில் கலந்து கூட வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தெம்பாக இருக்கும் உடம்பு. எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டு ஆறணும். வறுத்து கொட்டிட்டேன். நம்மளுக்கு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடணும். நல்லா ஆறுனதும் நான் காப்பிடி சுண்டு இது. நீங்கள் வேணால் டம்ளரு ஒரு கப்பு ஏதோ ஒரு அளவாக எடுத்துக்கணும். மீதி எல்லாம் அளவாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பியில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா டெய்லி காலம்பரையும் சாயங்காலமும் ஒவ்வொரு டம்ளர் கஞ்சி மாரி வச்சு குடித்தாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இடுப்பு வலி, கை வலி, கால் வலி எதுவுமே இருக்காது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு.